திரு கஸ்தூரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் மறுபடி சி.வி. சண்முகம் அவர்களையும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் பற்றி நான் என்ன பேசினேன் என்று கேட்கிறார். இன்னைக்கு இங்கே வரத்துக்கு ரொம்ப அதிக அளவில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் என்ன பேசியிருக்கேன், எப்படி ஒரு நடிகையாக, பெண்ணாக, தமிழச்சியாக யார் எந்த பெண்ணை, எந்த சினிமா நடிகையை, எந்த பிரபலத்தையுமே எப்படியுமே தேவையில்லாமல் இழிவுபடுத்துவதை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம். வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம், வன்மையாக கண்டித்திருக்கிறோம். நீங்க பாருங்க சார், நான் என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க. நீங்க ஐயா அம்பேத்கர் அவர்களை எல்லாம் போன்ற பத்திரிகையாளர் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல அந்த பெரிய பெரிய பெருந்தகைகளை பற்றியெல்லாம் நான் எந்த வகையிலும் தவறாக சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஜாகிரத உணர்ச்சியில் அதை நான் கடந்து போகிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் திமுக சார்பாக பேச மாட்டீங்கிறது மட்டும் நிச்சயம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு எம்பி பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்டாரு. என்னைக்குமே நான் பேசியிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு நடிகையை இணைத்து பேசின போது நான் பேசியிருக்கேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புண்ணியாத்மா இருக்கிறாரு, அவர் தேவையில்லாம ஒரு பெண்ணைய பத்தி பேசினப்போ நான் பேசியிருக்கிறேன். போன வாரம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இதோ முஸ்தபா அவர்கள் இருக்கிறாரு. போன வாரம் ஒரு நடிகையை பத்தி ஒரு சர்ச்சை வந்தது, அதுக்கு நான் பேசியிருக்கிறேன். எல்லாத்த விட என்னை பத்தி உங்க ஐடி விங், உங்கன்னு சொன்னா நீங்க திமுக இல்லம்பீங்க, உங்க ஐடி விங்கு எந்தெந்த விதமா என்ன டெய்லி, நான் இதை இங்க சொல்லக்கூடாது, ஆனா டெய்லி காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு யாரோட இணைச்சு எனக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கிறத நான் இந்த பாஜகவில் சேருவதற்கு முன்னாடியே திமுகவை பற்றி எந்த ஒரு கருத்து விமர்சனம் வச்சாலும் உடனடியா நீ பெரிய யோக்கியமா, உன்னை பற்றி தெரியாதா, நீ அதை செஞ்ச, எந்த அளவுக்குன்னா சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கினவ தானே நீ எல்லாம் யோக்கியமான்னு கேட்குறாங்க. ஏங்க, சினிமாவுக்கும் நம் சொந்த வாழ்க்கைக்கும் ஒரு டோட்டலா ஒரு இடைவெளி, ஒரு வித்தியாசமே தெரியாத கும்பலை வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா மற்றவங்களை பத்தி? முதல்ல பகுத்தறிவுன்னு பேசினா போதாதுங்க. அந்த பகுத்தறிவு உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவங்களுக்கு, உங்க ஆட்களுக்கு கத்து கொடுங்க. இதுக்கு நீங்க மாற்று கருத்து சொல்ல முடியுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது சகோதரர் கேட்டாங்க, 100 வருடமாக தீபத்தூணை தெரியவில்லையா அப்படின்னு. ஐயா, அது மோட்ச தீபத்தூண்னு அங்க இருக்கிறவங்க சொல்லித்தான் 100 வருடமா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1000 வருடமா தீபத்தூண் மலை மேலத்தான் இருக்கு. 1000 வருடமா அங்கத்தான் இருக்கு. நீங்க இப்ப பொய்ங்கிறத நல்ல வேகமா சொன்னீங்கன்னா அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல உங்க பேரையும் சேர்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா திமுக அரசை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு நீதிமன்ற உத்தரவை எப்படி வாங்குவாங்க தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் பாவம் தெருவில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவசரமா சேகர் பாபு அவர்களுடைய தெரிந்த பெண்மணியை வைத்து ஒரு வழக்கை போட்டு, அந்த வழக்கில் சாதகமான ஒரு தீர்ப்பு வந்ததும் 6 மணிக்கு தீர்ப்பு வருது, 7 மணிக்கு காப்பி எடுக்கிறாங்க, ராத்திரி 1 மணிக்கு போய் தூய்மை பணியாளர்களை ரோட்லேருந்து அப்புறப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம், மலை மேலே ஏற்றலாம்னு சொன்னா அதுக்கு 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அந்த நீதிமன்ற உத்தரவை அவர்கள் மீறுவார்கள். மறுபடி மீறுவோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் திமுக காரர் இல்லன்னு சொல்றது திமுகவுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பை விடுங்க. அடுத்தது சொன்னாங்க, என்னதுங்க வீட்டு என்ன சொன்னீங்க, இந்திரா சொல்லுங்க, இல்ல சொன்னாரு தமிழ்ல நாங்க பேர் வச்சோம் திமுக, அதாவது இந்தியில அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்தியில பேர் வச்சாங்க, ஆனா நாங்க அதுக்கு தமிழ்ல பேர் வச்சோம். ஐயா, எனக்கு அதை பத்திலாம் தெரியல. ரொம்ப நாள் முன்னாடி நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது வந்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா. எனக்கு இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு விளையாட்டு பந்தயம் ஒன்று நடத்தினாங்க இங்க. உதயநிதி அவர்கள் போய் மோடி அவர்களை கொஞ்சி குவலாவி ரொம்ப சிரித்த முகத்தோட கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. அந்த இன்விடேஷன்ல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? கேலோ இந்தியா. சரி, ஆங்கிலத்துல ஒருவேளை
பிளே இந்தியா அப்படின்னு இருக்கு. KHELO இந்தியா. சரி, தமிழையாவது விளையாடு இந்தியாவே அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா KLO இந்தியா. இதுதான் உங்களுடைய தமிழாக்கத்தின் அழகு. அதனால இதை தாண்டி நாம போவோம். அடுத்தது இது நிதி இல்லை. இது வந்து ஐயா நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்களுடைய புள்ளி விவரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நிறைய இடத்துல என்கிட்ட சிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து நீங்கள் பாருங்க ஐயா, நான் பேசினதை நீங்கள் சரியாக கவனிக்கல. பாவர்ட்டி இண்டெக்ஸில் ரொம்ப குறைவான 5% பாவர்ட்டி இண்டெக்ஸில் தமிழ்நாடு இருக்கு, உண்மைதான். அதை விட 1% விட குறைவான பாவர்ட்டி இண்டெக்ஸில் கேரளா இருக்கு, உண்மைதான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி 57% வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த பீகாரில் இன்று 3.43 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேல் வந்திருக்கிறார்கள் என்பது ஏறக்குறைய 26% அங்கே வறுமை குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. இதுக்கான காரணங்களா அவங்க எதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஸ்வச் பாரத் யோஜனா, ஜன்தான், முத்ரா, இப்படி எல்லாமே மோடி அவர்களுடைய திட்டங்களை சொல்றாங்க. நான் இதை ஏன் இங்க சொல்றேன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் அறிவித்த தேசிய அளவிலான திட்டங்களால் எல்லா இடத்திலையும் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது வேணும். மோடி அவர்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் இங்க வந்து ஒரு ஆட்சி அமையணும்னு சொல்றது வந்து ஒரு இது கிடையாது, அது அரசியல்லாம் கிடையாது. அது ரொம்ப அடிப்படை அறிவு, அவ்வளவுதான். அந்த அடிப்படை அறிவு எனக்கு இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்னவோ டெல்லிக்கு போயிட்டா நாங்கெல்லாம் வந்து அடிமை ஆட்சி, என்னங்க அதானே சொன்னாரு, டெல்லிக்கு போற அடிமைகள்னு அதிமுக சொன்னாருங்க. அப்படியெல்லாம் இல்ல. அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயா, அம்மா இருந்திருந்தா திமுக ஆட்சியே இருந்திருக்காது. சரி, முஸ்தபா அவர்கள் முஸ்லிம்களுக்கு வந்து இவங்க அந்த காஷ்மீரில் ஆசிஃபா அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறேன் முன்னாடியே. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, இதை நான் அரசியலாக கூட பேசலைங்க, மனிதாபிமானமாக பேசுகிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு பெஹல்காமில் ஒருத்தங்களுடைய சமயம் என்ன, நம்பிக்கை என்னங்கிறதுக்கு பேண்ட்டை கட்டி பார்த்து சுட்டவங்களை இன்னைக்கு நாம வந்து சரி, நான் அதை மாத்தி சொல்றேன். இல்ல, சர்ச்சை விரும்பல, நான் மாத்தி சொல்றேன். பெஹல்காமில் மதத்தின் பெயரால் நடந்த தீவிரவாதத்திற்கு, பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளுக்கு யார் சரியான பதிலடி கொடுத்தார்கள்? இன்றைக்கு முத்தலாக் சட்டத்திலிருந்து ஆரம்பித்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை கோரலாம் சட்டப்படி முஸ்லிம் பெண்களுக்கு என்று யார் உரிமை கொடுத்தார்கள்? இந்த பிஜேபி அரசு தான். இன்னைக்கு சையத் அட்டா கான் எந்த மாநிலத்தில் கவர்னரா இருக்கிறாரு? பீகார் மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறார். ஆரிஃப் முகமது கான் எந்த மாநிலத்துக்கு? கேரளாவுக்கு இருந்திருக்காரு. சையத் சிக்கந்தர் பக்தி எந்த மாநிலத்துக்கு கவர்னரா இருந்திருக்காங்க? இவ்வளவு ஏன் அப்துல் கலாம் அவர்களையே 2ஆம் முறை அதிபராக, நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுத்தது யாரு? பாஜக அரசு தான். சோ மறுபடி இந்த அதிமுக இதில் வராது, இதெல்லாம் செய்யாதுன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சியை 2 பேரும் செய்வதை நிறுத்துங்கள். இது 3 பேருக்குமான ஒரு பதில். எங்க தரப்புல ஒண்ணே சொன்னாங்க, பூரண சந்திரனுடைய ஆட்சி இங்கு மீண்டும் மலரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு முதலில் சூரியன் அஸ்தமிக்கும் என்பதை சொல்லி வணக்கப்படுகிறேன். நன்றி திருமதி கஸ்தூரி.